இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 13 பார்க்க போறோம். ஜின்வு கேமராமேன் கிட்ட பிராட்காஸ்டை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். ஸ்டாப் பண்ணினா உடைப்பன்கவும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு கட் பண்ணுவான். ஷேடோ சோல்ஜர் பிங்குவோட பாடியை கொண்டு வந்து போடும். பேக் பார்த்துட்டு அவன் உடம்ப வச்சு என்ன பண்ண போற ஹண்டர் சங்னு கத்துவான். ஜின்வுக்கு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பாசிபிள்னு காட்டும். பேக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு பாரு. ஜின்வு எதுக்கு சொல்லணும், நேரம் வேற போயிட்டு இருக்குன்ட்டு அரைஸ் பண்ணி விட்டுருவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஜி சேர்மேன் பிளான் 9 எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொன்னாருன்பா. ஆரஞ்சு மண்டையன் திரும்ப அந்த ஐலாண்டுக்கா வந்த மேஜிக் பீஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, கோட்டோவே கொண்டுருச்சுன்பா. ரெஜி அந்த புது வேரியன்ட்ட ஜப்பானை சேர்ந்த ஒரு ஹண்டர் கொண்டுட்டான்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இன்னமும் பின்தங்கிதான் இருக்க போறேன்னு கேட்பான் ரெஜி. பேக் ஜின்வு கிட்ட செத்தவங்களோட எபிலிட்டி எல்லாம் உன்னால பயன்படுத்த முடியுமான்னு கேட்பான். அப்படின்னா அது சாதாரண சமனிங் மேஜிக் இல்லையான்னு கேட்பான். பேக் பியங்குன்னு கூப்பிடுறப்ப அவன் முன்னேறுவான். ஜின்வு என்ன ஒரு வாய்ஸ் கூப்பிட்டுச்சு, அது ஹண்டர் மின் தான், அவரோட சக்தியை பயன்படுத்திக்க சொல்லி கேட்டாருன்பா. பியங்கு சாகேகனுக்கு ஹீல் பண்றப்ப ஜின்வு இவர் வாழும் போதே எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பாரு, ஒரு ஆர்டர் கூட இல்லாம டைரக்டா அவங்கள போய் ஹீல் பண்றாரு. நம்மளையே பெஸ்ட் அண்ட் கைண்டான மனுஷன்னா அவராதான் இருப்பாருன்பா. கேமராமேன் இதனாலதான் கேமராவை ஆஃப் பண்ண சொன்னாரான்னு திங்க் பண்ணுவான். சாய் மனசுக்குள்ள சண்டை போட போட ஸ்ட்ராங் ஆகிற எபிலிட்டியான்னு யோசிப்பான். மனசுக்குள்ள என்ன மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எபிலிட்டி இது, இவங்க விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போறானு யோசிப்பான். பேக் ஜின்வு கிட்ட இங்க பாரு, இவனோட எபிலிட்டி நீ 100 தொடர போறேன்னா கண்டிப்பா அது உதவும், ஆனா இது இவனோட கடைசி பேட்டிலா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தான். அந்த விஷயத்த கொஞ்சம் மனசுல எடுத்துக்கிட்டு ஜின்வு தோல்ல கை வச்சு பேசும்போது ஜின்வு இது எனக்கு ரெட் கேட் இன்சிடென்ட் ஞாபகப்படுத்துது. என்ன அன்னைக்கு கடுமையா கேட்டீங்க, இன்னைக்கு உங்க நண்பனுக்காக கெஞ்சி கேக்குறீங்க, இதே விஷயத்தை தான் நானும் மனசுல வச்சிருந்தேன்ட்டு மின் பிங்குவோட எக்ஸ்ட்ராக்ஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். மின் கடைசியா பேக்கை பார்த்து சிரிப்பான். இந்த சீனே அவ்வளோ ஒரு வார்மா இருக்கும். பேக் மனசார தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஜப்பானோட சேர்மன் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருப்பான். ஏன்னா இவங்க பக்கம் 7 பேர் செத்து போயிட்டாங்க. கொரியன் ஹண்டர்ஸ்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அந்த ஒரு கோவம். ரெஜி சேர்மன் கிட்ட நிஜமாலுமே பிளான் 9 எக்ஸிக்யூட் பண்ணிதான் ஆகணுமா, ஏன்னா நமக்குன்னு இருக்க டொமஸ்டிக் கார்ட்ஸ் திங்ஸை பார்க்கணும், கூடவே குளோபல் லெவலையும் நம்மளோட பொசிஷன் கீழே இறங்காம பாத்துக்கணும். சேர்மன் வித்ரா பண்ண சொல்லிடுவான். செம்ம கன்ல இருப்பான். தலைமை இல்லாம எறும்பு கூட்டம் என்ன செய்யறதுன்னு திக்கு முக்காடும். ஏரங் கண்டஸ்ட் தான் சமாளிப்பாங்க, மெயின்லேண்டுக்கு இதுகளை போக விட்டுறக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் எஸ்ராங் கண்டஸ்ட்கான சாப்பர் வந்திருக்கும். சீக்கிரம் ஏறுங்கன்பாங்க. லிம் மேல இருக்க ரக்கஸை பார்த்துட்டு என்ன இப்படி போயிட்டு இருக்குன்பா. பக்கத்துல இருக்க சியோ ஜூவு அந்த எறும்புகள் லீடர்ஷிப்னு ஒண்ணு இல்லாம பர்சர்க்கா போகுதுன்பா. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா மெயின்லேண்டுக்கு தான் போகுங்க, நம்ம ரூட் கட் ஆகிறதுக்கு முன்னால நம்ம சீக்கிரம் கிளம்பணும்பா. ஃப்ரேம் பாருங்க ஜீனு மீம் இருக்கும்ல, இங்க ஒர்க் அவுட் ஆகும்டா. சாய் சியோ சொன்னதை ஒத்துக்கிறேன்ட்டு கிளம்பலான்பா. ஹண்டர் சங்க பத்தி கேட்டா அங்க இருந்து அந்த முட்டைகளை கவனிச்சுக்கிறதா சொல்லியிருக்காருன்பா லிம். சாய் சொல்ல வெறுப்பா இருந்தாலும் நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவன் வேலைக்கு இடையூறாதான் இருப்போன்பா. சாவை மெடிக் டீம் கிட்ட சீக்கிரமா ஒப்படைக்கிறத பத்தி பார்க்கணும்பா. ஜின்வு புரிஞ்சும் கூட வராத முட்டைகள் அளிப்பான்ல, அதுக்கும் கூட லெவலப் ஆகும். ஆச்சரியமா இருக்கு, நல்லாவும் இருக்குன்பா. ஜின்வு டீமன் மோனாச்சோட ஜுவாட யூஸ் பண்ணுவான். போன பேட்டில் யூஸ் பண்ண முடியாம போச்சுன்னு வருத்தப்படுவான். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் 100க்கு போகும். இந்த இடத்துல ஒரு சிஸ்டமேட்டிக் கிளிச் ஆகும். ஜின்வு 100வது லெவல தொட்டாச்சுன்பா. இதுக்கப்புறம் கருப்பெரும்பு கிட்ட போயிட்டு இது செத்துட்டாலும் இது கிட்ட இருந்து அதீத 6வது ஃபீல் பண்ண முடியுதுன்ட்டு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பாசிபிள்னு காட்டும். அரைஸ்னு சொல்லுவான். திடீர்னு பார்த்தா ஜின்வு வேற ஏதோ இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்ப ஏதாவது நடந்துச்சான்னு யோசிப்பான். திடீர்னு பார்த்தா நார்மல் ஆகும். கருப்பெரும்பு விஷயத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் சாதாரணமா நடந்திருக்காது. இட்ஸ் லைக் திரும்ப முட்டையில இருந்து புரிஞ்சு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜின்வுவே ஒரு செகண்ட்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சோன்ட்டு சிரிப்பான். மத்த எறும்புகளோட கதையை முடிக்க போலாமா என்னன்னு சிரிச்சுட்டு போறப்ப மை கிங்னு கூப்பிடும் பிளாக் ஹேண்ட். ஜின்வு பேஸ்னியான்னு கேட்பான். ஆமான்கோ, இது மற்ற ஷேடோஸ் விஷயத்துல நடக்கலையேன்னு யோசிப்பான் ஜின்வு. கருப்பெரும்பு மண்டிட்டு எனக்கு ஒரு பேர் வைங்கன்னு கேட்கும். நோட்டிபிகேஷன்ல லெவல் 1 ஜெனரல் ரேங்க்னு இருக்கும். இது எதுக்கு முன்னால பார்த்தது இல்லையன்ட்டு, இது என்ன புது ரேங்கா இருக்கே, இருந்தாலும் ஒரு விஷயத்துல எனக்கு குழப்பமா இருக்குன்ட்டு, உனக்கு கொன்னதே நான் தான், நான் சொல்ற விஷயங்களை கேட்டு நடப்பியான்னு கேட்பான். கருப்பெரும்பு ஆக்சுவலா நான் சாகல, உங்க கைகளால மீண்டும் பெற
பிறந்திருக்கேன். இப்ப என்னோட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. நான் என்னன்னைக்கு உங்களுக்காக வேலை பார்ப்பேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு பேர் கொடுங்கன்னு கேட்கும். ஜின்வு பேருன்னு பேர் வைப்பான். பேரு எனக்கு பெருமிதமா இருக்குங்கும். ஜின்வு வேலையை பார்க்கலாமான்ட்டு மற்ற எறும்புகளை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன்ல தன்னோட சோல்ஜர்ஸ் ஆக்குவான். ஆண்ட்ஸ் லாஸ்ட் லைன்ஸ் ஆஃப் பார்டர்ஸ்க்கு போயிருக்கும் மெயின்லேண்ட் கிட்ட. ஹண்டர்ஸ்ல சிலர் பீதி ஆனாலும் சிலர் உயிரை கொடுத்தனாவது நம்ம பார்டரை தாண்ட விடாம இதுகளை அழிக்கணும்ட்டு ஒரு டியூட்டிஃபுல்லா ஃபைட் பண்ணுவாங்க. பேரு ஜின்வு கிட்ட 40,000க்கு மேல கூட்டம் இருக்கு. ஒரு லீடர் இல்லாம கண்ணா பின்னான்னு எல்லா டைரக்ஷனுக்கும் போகுதுங்கும். ஜின்வு இன்னும் அவ்வளவு இருக்குதான்ட்டு அதோட நம்பர்ஸை குறைக்க முடியுமான்னு கேட்பான். உத்தரவு கொடுங்க செய்யறேன்கும். ஜின்வு போன்னு சொல்லவும் ஜெட் வேகத்துல போகும். சாங் ஃபைட் பண்றத காட்டுவாங்க. ஹீரோயிக்க சண்டை போடணும்னு போடாதீங்க. ஒருத்தர் ஒன்ன காலி பண்ணா கூட போதும்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கப்ப ஒன்னு நேரா தாக்க வரும். பார்த்தா திடீர்னு அது பீஸா தெரிக்கும். லீ ஓகேவான்னு கேப்பா. சாங் இப்ப என்னாச்சுன்னு கேப்பாரு. பேரு போறத பார்த்துட்டு இது என்ன ப்ளூ லைட்னு பாப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நம்மள காப்பாத்தி இருக்குன்னு பாரு சாங். கண்டிப்பா அதை ஜின்வு தான் அனுப்பிச்சு வச்சிருப்பான் பாலி. காப்பர்ல போற எஸ்ராங் கண்டர்ஸ்னாலையுமே எறும்புகளை சமாளிக்க முடியாது. அவங்க போற பாத் ஃபுல்லா வரும். மேஜ்னாலே அதிக நேரம் சமாளிக்க முடியாது. பேக்கன் மானால மிட் ஏர்ல ஃபைட் பண்ண முடியாதுல. அதனால அவங்களே பாத்துக்கிட்டு தான் விட்டாகணும். ப்ரொடெக்ஷன் உடஞ்சிரும். எல்லாம் நேருக்கு நேர் மோத வரப்ப அவ்வளவுதான்ங்கிற மாதிரி இருக்கும். ஜின்வு தான் காப்பாத்திருப்பான். 2வது முறையா நம்மளை காப்பாத்திருக்கான் பம்பேக். ஜின்வு இப்ப அவங்களால திரும்ப முடியும்பான். இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. மெயின்லேண்டுக்கு மற்ற ஆண்ட்ஸ் வராம எல்லா ஹண்டர்ஸும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணாங்க. அப்புறம் நம்ம எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாரும் சேஃபா ரிட்டர்ன் ஆனாங்க. அன்கான்சியஸாவே இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சேஃபா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய போருங்கறனால இழப்பீடுகள் இல்லாம எதையும் பண்ண முடியாது. இருந்தாலும் இங்க எவ்வளவு பெரிய த்ரெட்டை சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணிருக்கோம். கடைசியா தி 4th ஜேஜு ஐலாண்ட் ரைடு இந்த டஞ்சன் பிரேக் நமக்கு சாதகமா வெற்றி அடைஞ்சிருக்குன்பாங்க. இதுக்கப்புறம் சைனாவோட சி பார்டர்ல காட்டுவாங்க. ஷிப்ல இருக்கவன் மேஜ் டைப்ல இருக்கவங்களோட ஃபயரிங் ரேஞ்சஸை யூஸ் பண்ணி ஜேஜு ஐலாண்ட்ல இருந்து மிச்சம் மீதி தப்பிச்சு வந்த எறும்புகளை தாக்க சொல்ல பாப்பான். டைரக்டர் இது நம்ம சைனாவோட ஹீரோவுக்கு ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும் விடுங்கன்பாங்க. லீவோ காட்டுவாங்க. இதுகளை ஜலசமாதி ஆக்கறன்ட்டு வாட்ஸ் எடுத்து ஸ்லாஷ் பண்ணுவான். அணு ஆயுதம் வெடிச்ச போல இருக்கும். லீவ் மனசுக்குள்ள அந்த கருப்பெருமை நான் டீல் பண்ணிருக்கணும். ஜிஇஓ பிஇஓ அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறம் கொரியாவில் காட்டுவாங்க. பேட்டில் நிறைய இழப்பீடுகள் ஆயிருக்கும் இல்லையா. ஜேஜு ஐலாண்ட் 4th ரைட் ஆபரேஷன்ல இறந்து போனவங்களுக்கான ரெஸ்பெக்ட்ஸை கொடுப்பாங்க. ஜின்வு வரவும் ஃபுல் ஃபோக்கஸ் அவன் மேலதான் இருக்கும். இந்த ஆபரேஷனே இவருனால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வர ஹீரோவா பாக்குறாங்கன்பாங்க. அப்படியே ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டரோட வாய்ஸ் வரும். நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஹண்டர் சங் மட்டும் முன்னாடியே வந்திருந்தா கேஷுவாலிட்டிஸ் குறைஞ்சிருக்கும்லன்னு. ஜின்வு மரியாதையை செலுத்திட்டு வரப்ப பேக் ஆப்போசிட்ல வருவாரு. ஜின்வு கிட்ட இங்க பாரு தலை நிமிந்து நட. பப்ளிக் என்ன சொன்னாலும் சரி யோசிச்சாலும் சரி நீ மட்டும் இல்லைன்னா நிலம மோசமா தான் போயிருக்கும் பாரு. இந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் சாவா அப்படியே தாண்டி வந்த மாதிரி காட்டுவாங்கல்ல. வாங்கல இன்னும் சூப்பரா காட்டியிருப்பாங்க. நான் அந்த பிக்சர்ஸை காட்டுறேன். இதை வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. ஜின்வு சேர்மேன் கோவை பாப்பான். 4th ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு ஜின்வு கொடுத்த பங்களிப்புக்கு தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஜின்வு அதை ஏத்துக்க மறுப்பான். நான் சீக்கிரமே போயிருந்தா நிறைய பேர் சர்வைவ் ஆயிருப்பாங்க. ஹண்டர் முன்னையும் சேர்த்தி தான்பான். சேர்மேன் கோ ஆனா மிச்ச பேர்த்த காப்பாத்திருக்கீல. இங்க இருக்க சிவிலியன்ஸ் கண்ணில் சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். அதை நினைச்சு நீ பெருமைப்படணும் பாரு. வரப்போற காலங்கள்ல உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. அதை நிறைவேற்ற பாக்குறான் பாரு. சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. ஜின்வு புரிஞ்சுதுன்பான். சேர்மேன் கோ ஃபியூச்சருக்கு என்ன திட்டமிட்டு வச்சிருக்கேன்னு கேட்பாரு. ஜின்வு ஃபியூச்சரான்னு கேட்பான். சேர்மேன் கோ இப்போ உன்னோட சக்தியை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். மக்கள் காலப்போக்கில் மறந்தாலும் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படியே இக்னோர் பண்ணிட மாட்டாங்க. நிறைய மக்கள் நிறைய மோட்டிவ்ஸோட ஒன்று நெருங்குவாங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட அதை பத்தி கேட்கலாமேன்னு கேட்டேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்க இந்த கிரேட் பவரை வச்சு அடுத்து நீ என்ன பண்ண போற, என்ன மாதிரியான பேட்டில்ஸ்ல கலந்துக்க போறேன்னு கேட்பாரு. ஜின்வு நான் என்னோட சொந்த கில்ட ஆரம்பிக்கலாமான்னு இருக்குன்பான். மெமோரியல் செரிமோனி அப்ப கூட சில பேர்த்த இந்த ஜேஜு ஐலாண்டோட கிளீன் அப் ப்ராசஸ்க்காக தாட்டி விட்டுருப்பாங்க. அசிஸ்டன்ட் கடுப்புல வந்தாலும் பார்க் இது நம்மளோட கடமை, நம்ம தான் அதை சரியா செய்யணும்னு கொஞ்சம் சீன் போடுவான்னு வச்சுக்கோங்களேன். அசிஸ்டன்ட் நல்லா ஜாலர தட்டுறப்ப இங்க ராக்கன் வருவான். இங்க பொதுமக்கள் வரக்கூடாதுன்ட்டு பார்க் கத்திட்டு இருக்கப்ப சிலாத் வந்து ஒரு சொடக்கு போடுவான். அப்படியே மயங்கி விழுந்துருவானுங்க. ராக்கன் எதுக்காக இப்படி பண்ணின்னு சிலாத் கிட்ட கேட்கவும் தூங்கிட்டு இருக்கப்ப நசன் கத்தனை எப்படிறா அதான் பண்ணான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியா அது நம்ம அனுப்பின ஆள் தானான்னு கேட்பான். ராக்கன் டெஃபினட்டா அது அவனோட சக்தி தான்பான். சிலாத் கொஞ்சம் தினசா இருக்கு மனுஷங்களுக்கு உதவுறானேன்பான். ராக்கன் அவன் பிஹேவியர்ல மாற்றம் இல்ல. உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருந்தா நீயே போய் கேட்டுக்கன்பான். இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பாத்துக்கலான்ட்டு சொடக்கு போட்டு போர்ட்டல் கொண்டு வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தோட நம்ம திரும்ப வேண்டியதான்பான். ராக்கன் இவங்கள ஒருத்தங்க இருக்கானான்னு கேட்பான். சிலாத் இந்த இடத்த அவங்ககிட்டே விட்டுறலான்பான். ராக்கன் இன்வால்வ் ஆக விரும்பலையான்னு கேட்பான். சிலாத் வேட்டையாடுறது பிளான் பண்ணபடி தொடங்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்ட்டு கிளம்பிடுவான். ராக்கன் அதுவும் சரிதான், எக்ஸ்ட்ரா ட்ரபிளுக்கு இது ஒன்றும் ஒர்க் கிடையாதுன்ட்டு ஸ்லாஷ் பண்ணுவான். போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ராக்கன் இருந்தாலும் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு. இது மட்டும் அவ இருந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பான்ங்கிறத சும்மாவே யோசிச்சு பார்க்க முடியுதுன்ட்டு கிளம்பிடுவான். இதெல்லாம் தூரத்துல இருந்து சங்கில்வான் பாப்பாரு. இதுக்கப்புறம் ஜின்வுவை காட்டுவாங்க. டிராபிக்ல ஸ்டக் ஆயிருப்பான். ஜின்ஹோ வீடியோ கால்ல இருப்பான். கில்ட பத்தி கேட்டீங்களான்னு கேட்பான். ஜின்வு சேர்மேன் கோ அவரோட அப்ரூவல் கொடுக்கறதா சொல்லியிருக்காருன்பான். ஜின்ஹோ சீரியஸாவா டக்குன்னு கொடுத்துட்டாரா, சீக்கிரமா நமக்கான ஒரு ஆபீஸை தேடணும்பா. சாங்கி குறுக்க வந்து என்ன கண்டிப்பா ஹையர் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, நான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பேன்பா. ஜின்வு சிரிப்பான். ஜின்ஹோ முக்கியமான பிசினஸ் டிஸ்கஷன்ல இருக்கப்பதான் அப்படி பண்ணுவியான்னு கத்துவான். 2 பேரும் அடிச்சுக்காத பார்த்துட்டு நான் கால் கட் பண்றேன்ட்டு பண்ணிடுவான் ஜின்வு. இந்த 2 பேரும் இருக்காங்களேன்ட்டு இந்த டிராபிக் வேற எப்ப முடியுமோட்டு பாப்பான். சேர்மேன் கோ கால் பண்ணுவாரு. ஜின்வு கில்ட் விஷயத்துல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். கோ பீராங் கேட் ஒன்னு அப்பியர் ஆயிருக்கு, அதை டீல் பண்ணிக்கிறேன்னு கேட்பாரு. அசோசியேஷன்ல இருந்து பேச்சுவார்த்தை நடக்கணுமேன்னு கேட்பான் ஜின்வு. கோ சிரிச்சுட்டே யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன்னு கேட்பாரு. ஜின்வு இன்சார்ஜ்ல இருக்க பெரிய ஆள் கிட்டேன்பான். ஹண்டர்ஸ் எப்பதான் வருவாங்கன்ட்டு சலசலப்பு அதிகமா இருக்கும். கண்ணாடி போட்டிருக்கவன் என்ன ஹண்டர்ஸையுமா அந்த டிராபிக் விட்டு வைக்கலன்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட் பர்சன் கட் பண்ணிருப்பான். ஜின்வு இந்த இடத்துக்கு கரெக்டான டைம் வந்திருப்பான். கண்ணாடி போட்டிருக்கவன் மத்த ஹண்டர்ஸ் வர வைக்க வெயிட் பண்ணலான்பான். ஜின்வு இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன்ட்டு போயிருவான். கண்ணாடி போட்டிருக்கவன் போயிட்டு
போயிட்டாரா, பீராங் கேட் தான் இருந்தாலும் தனியாவா போவாருன்னு யோசிக்கும் போது கேட் ரெட் கேட் ஆயிருக்கும். உள்ள இருக்க ஜின்வு, ஓ இது ரெட் கேட்டா, நான் போற இடம்லாம் இப்படியே நடக்குது, எக்ஸிட் வேற க்ளோஸ் ஆயிருச்சு. அப்புறம் இந்த கார்டு எது வரைக்கும் போகுங்கிற க்ளூவும் கூட எனக்கு இல்ல. என்ன அம்மா கிட்ட லேட் ஆகுன்னு சொல்லிட்டு வந்திருக்கலான்பா. மேஜிக் பீஸ்ட் அப்பியர் ஆயிருக்குங்க. இங்க எவ்வளவு மேஜிக் பீஸ்ட் தான் இருக்குன்னா அதிக டைம் எடுத்துக்காதுன்னு தன்னோட ஷேடோ ஆர்மி எழுப்பி விடுவான். ஜின்வு இதை சீக்கிரம் முடிக்க பாக்கலான்பா. இதுக்கப்புறம் சாகேகின்ன காட்டுவாங்க. சாய் வந்துட்டு மெமோரியல் எப்படி போச்சுன்னு கேட்பாரு. நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்கிறது இந்த ரைடு எனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. கடைசி வரைக்கும் என்னால எந்த உதவியும் இல்ல. நம்ம நாட்டை காப்பாத்த போய் நானே காப்பாற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல நின்று, ஆனா அவன் அப்படி இல்லைன்னு ஜின்வுவை யோசிச்சுட்டு நான் அவனை கேட்சப் பண்ணணும், அவனோட சைடு நின்று அவன் கூட சேர்ந்து சண்டை போடணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும்பா. ரெட் கேட்ல நடக்கிற வேட்டையை காட்டுவாங்க. ஜின்வு ஹண்டர்ஸ் வேட்டையாடணும். டஞ்சன்ஸ்குள்ள போய் சர்வைவ் ஆகி வெளியே வந்துருவோங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. அப்புறம் ஹண்டர்ஸ் தானும் வேட்டையாடப்படுவோங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நேரம் மாற போலவே நம்மளோட ரோல்ஸும் மாறும். எப்பவும் மரணத்துக்கு ஒரு ஸ்டெப் தள்ளி தான் இருப்போம். ஆனா இன்னுமே ஹண்டர்ஸ் சண்டை போடுற விருப்பத்துல தான் இருப்பாங்க. எத்தனை எனிமீஸை ஃபேஸ் பண்ணாலும் சரி, இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான எதிரிஸோட மோதினாலும் சரி. ஏன்னா எல்லாத்துக்குமே சண்டை போடுறதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. சிலருக்கு அவங்களோட குடும்பத்தை காப்பாத்த, சிலருக்கு தாங்க தான் சிறந்தவங்கன்னு தக்க வச்சுக்க, சிலர் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண, அப்புறம் சிலர் விதியை எதிர்க்கிறதுல. அதனால ஹண்டர்ஸ் தொடர்ந்து வேட்டையாடுவாங்க. அப்புறம் யாரும் இதை தடுத்து நிறுத்த தயாரா இல்லைன்பா. ஜின்வு முன்னால நடந்து வந்து அவனோட டைய லூஸ் பண்ணிட்டு அடுத்த டார்கெட்டுக்கு போலாமான்னு கேட்பான். இதோட சீசன் 2 முடிஞ்சது. இந்த சீசனை பத்தின உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மான்வா படிச்ச நிறைய பேருக்கு அனிமே பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அனிமேல மிஸ் ஆயிருக்கு. அதை நானே ஒத்துப்பேன். சொல்லப்போனா மான்வா ரொம்ப பெட்டரா இருக்கும். இதை பத்தி ஆன்லைன்ல நிறைய டிபேட் போய் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அந்த கான்ட்ரவர்சி எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. மான்வா அளவுக்கு அனிமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவுமே போட்டு அடிச்சானுங்க. ஒருத்த அனிமே அந்த அளவுக்கு பெட்டரா கொடுக்காதே பெரிய விஷயம். நல்ல அனிமே வருதுன்னு சந்தோஷப்படுங்கடா, ஏன்டா சண்டைக்கு போறீங்க. ஓகே கைஸ், ஃபைனலா தேங்க்யூ டு ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் டு திஸ் மச். ஏன்னா நான் நிறைய இடத்துல ரொம்பவுமே டிலே பண்ணி தான் எபிசோட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த சீசனை பத்தியோ இல்ல போன சீசனை பத்தியோ இல்ல சோலோ லெவலிங்க பத்தின மொத்த தாட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நானும் இங்க இருந்து ஜகா வாங்கிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல அனிமேல பார்க்கலாம். இருக்கிறது ஒரு லைஃப் ஜாலியா சில் பண்ணுங்க. பாய்.